ட்ரெயினில் ஏசி கோச்சில் பயணிகளுக்கு வந்துட்டு கட்டணத்திலேயும் படுக்கை விரிப்பு, தலகாணி, போர்வை, டவலு இப்படி எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. இதுக்காக வந்துட்டு கோடிக்கணக்கில் ரயில்வே நிர்வாகம் வந்து செலவு பண்ணுது. ஆனால் பயணிகள் வந்துட்டு ட்ரெயினை விட்டு இறங்குறப்ப இதை திருடிட்டு போயிடுறாங்களாங்க. இதனால வந்துட்டு ரயில்வே நிர்வாகம் வந்துட்டு பெரிய நஷ்டத்தை வந்து சந்திச்சுட்டு இருக்கான். அதனால ட்ரெயினை விட்டு இறங்கி போகிறப்ப எல்லாத்தையும் இனிமேல் வந்து செக் பண்ணி தான் அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்து வந்திருக்குங்க. இந்த தலகாணி, டவலு, பெட்ஷீட்டு இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ அதிகமாக டவலை தான் திருடிட்டு போயிடுறாங்களாங்க. சுமார் 46.54 லட்சம் டவல் வந்து காணாமல் போயிருக்காங்க. அதே மாதிரி இந்த போர்வை, படுக்கை விரிப்பு இதெல்லாம் காட்டிலும் தலகாணி ஓரையை கூட உருவிட்டு போயிட்டாங்களாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் இப்போ வந்துட்டு 56% திருட்டு வந்து ஏசி கோச்சில் அதிகரிச்சிருக்காங்க. அதனால ட்ரெயினில் கொடுத்த பொருள் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக ஊழியர்களுக்கு வந்துட்டு ரயில்வே நிர்வாகம் ஒரு அதிரடியான உத்தரவு வந்து போட்டிருக்குங்க. ட்ரெயினை விட்டு பயணிகள் கீழே இறங்குறப்பயே அவங்கள வந்துட்டு சில சோதனைகள் செஞ்சு தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டுருக்காங்க. இந்த மாதிரி சில பொறுப்பற்ற பயணிகள் வந்து சில தவறுகள் வந்து செய்கிறதுனால ரயில்வே நிர்வாகம் வந்துட்டு பெரிய நஷ்டத்தை சந்திச்சுட்டு வருதாங்க. அதனால வந்துட்டு இதே மாதிரி சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்துச்சு அப்படின்னம்னா ஏசி பெட்டிகளில் வழங்கப்படும் சலுகைகள் வந்து குறைக்கப்படலாம். அதே மாதிரி கட்டணங்களும் வந்துட்டு உயர்த்தப்படலாம் அப்படின்னு சொல்லி ரயில்வே நிர்வாகம் வந்துட்டு ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால மக்களே ட்ரெயினில் கொடுக்கக்கூடிய பெட்ஷீட்டு, தலகாணி, டவலு இது எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏன் அப்படின்னம்னா ட்ரெயினை விட்டு இறங்குறப்பயே செக்கிங் பண்ணி தான் அனுப்ப போகிறாங்களாம்.